பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மரண அடின்னு கூட சொல்லலாம். பிறல் சாட்சியம் இல்லாத ஒரு வழக்கு வந்து இந்த வழக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம பெண்ணை பற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா குடல் வலியை வந்து அலற விட்டுரும். இதில் வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. இந்த கேஸில் வந்து அந்த பொண்ணு வந்து கதறல்கள் இருக்கு இல்லையா, ஒரு 5 நிமிஷம் விடுங்கண்ணா அப்படிங்குது. மிருகத்தனமான ஒரு செயல் இது. இவங்களாம் வந்து எதுக்கு நான் இந்த 300 ரூபாய் வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா, இந்த 7 பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து இருக்க முடியாது. அணுவணுவாக நொந்து தான் சாகணுமே தவிர இதில் வேறு வழியும் கிடையாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். 2019 கொரோனா ஊரடங்கு உலகமே வீட்டுக்குள்ளே வச்சு பூட்டி வச்சிருச்சு. அந்த ஒரு அமைதியான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு அழுகுரல் கேட்குது. அண்ணா என்னை விட்டுடுங்கண்ணா அப்படிங்கிற ஒரு அழுகுரல் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஒலிக்குச்சு. அந்த பொள்ளாச்சி வழக்கு இப்போ சமீபத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. இந்த தீர்ப்போட முக்கிய அங்கம் என்ன சார் இருக்குது? இந்த ஒரு வழக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்பவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்க முடியுமோ அந்த தண்டனை தான் வந்து இன்றைக்கி வந்து இந்த கோவை மகளிர் நீதிமன்றம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வழக்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து இருக்கிற இளைய தலைமுறை வந்து இந்த ஃபேஸ்புக்கு இதிலெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. இந்த இதில் முக்கியமான குற்றவாளி சபரிநாதன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நபர் வந்து ஃபேஸ்புக் மூலிமா தான் வந்து அறிமுகமாகி அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கிட்ட வந்து பேச பழகிட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. ஒரு நாள் கடத்திட்டு போயிட்டு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு. இந்த மாதிரி சம்பவம் நடந்தின பிறகு வந்து மறுபடியும் அந்த பெண்ணை மறுபடியும் வந்து தொல்லை பண்ணி மறுபடியும் வந்து கூட்டிகிட்டு போய் பண்ண வீட்டில் வந்து வச்சு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் அந்த வழக்கு. முதல்ல லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி தான் கூட்டி போகிறதாம்ல சார்? ஆமாம், ஃபேஸ்புக் மூலிமா பழக்கமாகி அதாவது வந்து நம்பி தான் அந்த பொண்ணை வந்து கூட்டிகிட்டு போயிருக்கான். அதுக்கப்புறம் போன பிறகு தான் வந்து தெரியுது இவன் வந்து அந்த மிரட்டி மறுபடியும் வந்து அந்த பாலியல் துன்புறுத்தல் வந்து பண்ணியிருக்காங்க. அதோட ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா விட்டுடுவாங்கன்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு இருந்திருக்கு. மறுபடியும் விடாமல் மறுபடியும் மிரட்டி மறுபடியும் வந்து வலுக்கட்டாயமாக வந்து கூப்பிட்டு மறுபடியும் பண்ண வீட்டுக்கு போயிட்டு பண்ண வீட்லேயும் மறுபடியும் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு கடத்திட்டு போயிட்டு பண்ணியிருக்காங்க. ஏன்னா இது வந்து அந்த வீடியோ வந்து எடுத்து அந்த வீடியோ வந்து மூலிமா வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு மிரட்டி அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அண்ணா விட்டுருங்கண்ணான்னு சொல்கிற கதறல்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டையே உலுக்கி எடுத்துச்சுன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஒரு மோசமான முறையில் பெண்களை நடத்திருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கில் வந்து நிறையவே வந்து பண்ணியிருக்கிற மாதிரி தெரியுது. அதுலேயும் சார் இப்போ 2019 அந்த கேஸ் ஆரம்பமாயிருக்கு. ஆனால் பல பேர் சொல்கிறாங்க இது 2019 நடக்கலைங்க, 2015-16 தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கு. அப்போ 2019 அந்த கேஸே வெளியில் வந்திருக்கு அப்படிங்கிறாங்களே சார்? இல்லை, இந்த பொண்ணு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பொண்ணு மூலிமா தானே வந்து தெரியுது. இது வந்து எப்படி தெரியுது அப்படின்னா இந்த வீடியோ எடுத்து அந்த பொண்ணை வந்து தொடர்ந்து வந்து துன்புறுத்தும் போது அந்த பொண்ணு தாங்க முடியாமல் தன்னுடைய அண்ணன்கிட்ட வந்து சொல்லியிருக்கு. அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த சபரிநாதன் அந்த திருநாவுக்கரசு என்ற ஒரு 2 பேரை வந்து பிடிச்சி கேட்கும்போது 2 பேருக்குள்ள வந்து தகராறு வந்து ஏற்பட்டு அதுக்கப்புறம் இது மேலே வந்து இவங்க வந்து கேட்க மாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்ணுடைய அண்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காவல் நிலையத்தில் வந்து புகார் சொல்கிறார். February 2019. அப்போது ஏன் வந்து அந்த அண்ணனுக்கு வந்து அது தெரிய வருது அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தங்கையினுடைய வீடியோவை வந்து அந்த மொபைலில் இருந்து அழிக்கணுன்றதுக்காக அந்த செல்ஃபோனை வந்து பிடிக்கி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ஒரு பொண்ணு மட்டும் கிடையாது பல பேர் வந்து இதில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வரும்போது நூற்றுக்கணக்கான வீடியோக்கள் அப்படின்னு வந்து தெரிய வரும்போது அப்புறம் வந்து இது வந்து எப்படியாச்சும் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு நீதி வாங்கி கொடுக்கணுன்றதுக்காக அந்த பெண்ணுடைய அண்ணன் காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து சோஷியல் மீடியாவில் வருது. இது காவல் நிலையத்தில் புகார் கொடுத்த பிறகு கூட வந்து பார்த்திங்கன்னா மணிவண்ணன் அப்படின்றவர் வந்து தொடர்ந்து வந்து டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. யார்? அந்த அண்ணனை வந்து அந்த பெண்ணினுடைய அண்ணனை வந்து டார்ச்சர் கேஸை வந்து நீங்கள் வாபஸ் வாங்கன்னு சொல்லிட்டு வாபஸ் வந்து வாங்காமல் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தன்னுடைய நிலையில் வந்து நிலைச்சிருக்கும் போது வந்து அந்த வேறு வழி இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த மணிவண்ணன் என்றவர் வந்து கோர்ட்டில் போய்ட்டு சரண்டர் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போகிறாரு. அதுக்கப்புறம் பண்ண வீட்டில் எல்லாமே வந்து சர்ச்சுலாம் வந்து பண்ணுறாங்க. சோதனை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சொகுசு கார்கள் ஒரு 7 கார் என்னமோ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. மொபைல் ஃபோன்ஸு எல்லாமே வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க.
ஆனா இது பெரிய லெவல்ல ஒரு கேங்கா தான் நடந்திருக்கியா சார்? இது வந்து பல பாத்தீங்க பெண்கள் அப்படின்னா வந்து பல பெண்கள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்காங்க. அது குறிப்பா அதுல இளம் பெண்கள். இளம் பெண்கள். அதுவும் இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 பேர் மட்டும்தான் வந்து கேஸ்க்காக வந்து வந்திருக்காங்க. அந்த 8 பேர்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணு வந்து கோர்ட்டுக்கு வர முடியல. ஏன் வர முடியல அப்படின்னு சொன்னா உடல் உபாதைகள்னால வந்து அந்த பொண்ணு வந்து கோர்ட்டுக்கு வர முடியல. மற்ற 7 பேர் மட்டும்தான் தொடர்ந்து வந்து அந்த கேஸை வந்து ரன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வந்து முன்னால் வந்து கம்ப்ளைண்ட்டாக வந்து சொல்லவே இல்லை. முதல்ல இந்த ஒரு பொண்ணு தான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கே தவிர அண்ணன் மூலிமா யாருமே வந்து சொல்லலை. சொல்லாமல் இருக்கும்போது வந்து போலீஸ் வந்து ஒரு தனி டீமை வந்து அமைச்சு ரகசியமாக நாங்கள் வச்சுக்கிறோம், ரகசியமாக வந்து நாங்கள் வச்சுக்கிறோன்னு சொன்ன பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அப்புறமா வந்து எல்லாருமே வந்து சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் கேஸ் வந்து ரொம்ப வந்து விஸ்வரூபமாக வந்து எடுத்தது. அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் இந்த கேஸ் வந்து தமிழ்நாடு போலீஸ் வந்து விசாரணை செஞ்சால் சரியான ஒரு இது இருக்காதுன்னு சொல்லிட்டு சிபிஐக்கு வந்து இந்த கேஸ் வந்து மாற்றிருக்காங்க. சிபிஐ கிட்ட போன பிறகு தான் வந்து இந்த நிறைய விஷயங்கள் வந்து இவங்க தோண்டி எடுக்கிறாங்க. தோண்டி எடுத்து வந்து கேஸ்கள் வந்து நடந்துகிட்டே வரும்போது 2023 வந்து இது வந்து ரொம்ப நாள் இழுத்துட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள் வந்து உயர்நீதிமன்றத்துலேயும் ஒரு மனு போட்டு இது சீக்கிரமாக வந்து இந்த கேஸ் வந்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மனு செஞ்சு உயர்நீதிமன்றமும் வந்து 2023 6 மாதத்துக்குள்ளே இந்த கேஸ் வந்து முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்து ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஆர்டர் பாஸ் பண்ண பிறகு வந்து பார்த்திங்கன்னா இந்த கேஸில் வந்து தொடர்ந்து வந்து நடத்திட்டு வந்திருக்காங்க. நடத்திட்டு வந்த பிறகு இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜ்மெண்ட்டு வந்திருக்கு. இதில் மொத்தம் விசாரித்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேரை விசாரிச்சிருக்காங்க. நிறைய பேர் விசாரித்ததில் இதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் வந்து என்ன முதல்ல இருந்து சொன்னாங்களோ அதே தான் வந்து கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்று இருக்காங்க. மற்ற கேஸ்லலாம் வந்து கிரிமினல் கேஸ் மாறி வர சாட்சியம் பிறல் சாட்சியம் வந்து ஆயிடுவாங்க. பிறல் சாட்சியம் இல்லாத ஒரு வழக்கு வந்து இந்த வழக்குன்னு கூட சொல்லலாம். நம்ம ஒரே மாதிரி அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அந்த அளவுக்கு வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இது இந்த ஒரு விஷயம்லாம் வந்து அந்த பெண்ணு வந்து கலரும் போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெண்ணை பற்றவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குடல் வலியை வந்து அலற விட்டுரும். அந்த ஆடியோ நம்ம கேட்கும் போதே நமக்கே இருக்குல்ல சார். நம்ம எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆண் இந்த சமுதாயத்துல வந்து வளர்ந்துட்டு வர்றோம் அப்படின்னு சொன்னா ஒரு பெண்ணை சாராம வந்து யாருமே இல்லை. ஒரு பெண்ணுடைய வலி வந்து ரொம்ப பெருசுங்க. ஆனா இந்த கேஸ்ல வந்து அந்த பொண்ணு வந்து கதறல்கள் இருக்கு இல்லையா, ஒரு 5 நிமிஷம் விடுங்கண்ணா அப்படிங்குது. அப்போ கூட இந்த அளவுக்கு அவங்க வந்து வேற ஒரு மிருகத்தனமா வந்து செயல்பட்டு இருக்காங்க பாருங்க. மிருகத்தனமான ஒரு செயல் இது. அதுக்கு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடைசி நேரத்தில் வந்து அவனுக்கு வந்து அதிகபட்ச தண்டனையான சாகும் வரை தண்டனை வந்து கொடுவாங்கும்படி நீதிமன்றத்தில் வந்து இவங்களுக்காக பாதிக்கப்பட்ட பெண்களுக்காக பாதிக்கப்பட்ட வழக்கறிஞர் வந்து எடுத்து வச்சிருக்காரு. அந்த மாதிரி அதனுடைய வாதங்களை எல்லாமே கேட்டு நீதிபதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது மாதிரி வந்து தீர்ப்புகள் வந்து வழங்கியிருக்காங்க. இந்த தீர்ப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது ஒரு சமூக வலைதளங்களில் வந்து பார்த்துட்டு இந்த மாதிரி பெண்களை வந்து ஏமாற்றி இல்லை இந்த மாதிரி ஒரு பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து இனிமேல் வந்து செய்யக்கூடாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு அடின்னு கூட சொல்லலாம் நம்ம இந்த மாதிரி இந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா. ஏன்னா இன்றைக்கி வந்து தொடர்ந்து வந்து பார்க்குறோம் பாலியல் துன்புறுத்தலுக்கு வந்து சின்ன குழந்தைல ஆரம்பிச்சு வயசு வந்து வித்தியாசம் இல்லாத அளவுக்கு வந்து போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்து தப்புகள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வழக்குக்கு இவ்வளோ ஒரு கடுமையான தண்டனை வந்து கொடுத்துருக்கிறது வந்து வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான் சொல்லலாம். இதில் கூட தூக்கு தண்டனை கொடுத்திருந்தா கூட ஒன்ஸ் அப்படியே கடந்து போயிருக்கலாம். ஆனால் இது சாகு மாதிரி ஆயுள் தண்டனைங்கிறது நீ பண்ண தப்புக்கு அனுபவிச்சு சாவுடா அப்படிங்கிற மாதிரி தானே சார் இது? ஆமாம்மா. அதாவது வந்து இவங்க ஒவ்வொரு நாள் வந்து ஜெயிலில் இருக்கும்போது இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ண தப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா அணுவாக வந்து அதை சிந்திச்சு நம்ம பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அணுவாக நொந்து தான் சாகணுமே தவிர இதில் வேறு வழியே கிடையாது. நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் முந்தானேத்து வந்து இந்த கேஸில் வந்து தீர்ப்பு வழங்கும் போது கூட அவங்க வந்து கோர்ட்டில் வந்து கதறிட்டு தான் கேட்டிருக்காங்க. இது என்ன கதறிட்டு கேட்டிருக்காங்க, எங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகலை, எனக்கு வந்து வயசான பெற்றோர்கள் இருக்காங்க, அதனால தண்டனையை குறைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த தப்பு பண்ணாததுக்கு முன்னாடி வந்து இது வந்து யோசிச்சிருக்கணும். இப்போ வந்து தெரியுது எனக்கு வந்து கல்யாணம் ஆகலை, 2வது வந்து எனக்கு பெற்றோர்கள் இருக்காங்க, வயசான பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசித்து பார்க்கணும். இதனால் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் வந்து நல்லதா கெட்டதா
அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கையே வந்து போயிருக்கும்ல. ஏன்னா இதில் எத்தனை பேர் வெளியில் சொல்லாமல் இருப்பாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக. ஏன்னா ஒரு தப்பு நடந்தது அப்படின்னு சொன்னால் பெண்கள் எத்தனை பேர் வந்து தைரியமாக வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயோ ஒரு கோர்ட்லேயோ வந்து கேஸ் நடத்த முடியும்? எத்தனை பேர் நடத்துகிறாங்க? ஏன்னா குடும்பத்தின் இதில் வந்து பல விஷயங்கள் அடங்கியிருக்குங்க. அதாவது வந்து குடும்பத்தினுடைய மானம், மரியாதை, அதுக்கப்புறம் அந்த பொண்ணுடைய வாழ்க்கை, அதுக்கப்புறம் பின்னாடி வந்து அந்த மாதிரி வந்து ஒரு பொண்ணு தெரிஞ்சால் வந்து யார் வந்து ஒரு தைரியமாக வந்துட்டு அந்த பொண்ணை வந்து திருமணம் செஞ்சுட்டு போவாங்க? கண்டிப்பாக சார். வெளியில் வந்தது 8 பெண்கள் சார். என்ன வெளியில வராது? எத்தனை பெண்கள் வாழ்க்கை தொலைச்சிருக்கு, எத்தனை பெண்கள் தற்கொலை பண்ணிருக்கு சார். பண்ணிருக்கோம். வெளில தெரியாம கூட இருந்திருக்கலாம். ஏதாவது பிரச்சனையில தற்கொலை பண்ணிச்சு கூட சொல்லலாம். நிறைய இருக்கு. அந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க சார். ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 6-7 ஆண்கள் மத்தியில வந்து குரூப் செக்ஸ் பண்ணும்போது எவ்வளவு வேதனை அனுபவிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப துன்பங்கள் வந்து அடைஞ்சிருக்காங்க இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா. அதாவது ஒரு பெண்ணினத்துக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு கொடுமை வந்து செய்யக்கூடாது. இது ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு செயல். அந்த செயலுக்கு உண்டான தண்டனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போது சாகும் வரை ஆயுள் அப்படின்றத வந்து கொடுத்துருக்கிறது. இந்த ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜட்ஜ்மெண்ட்டே கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா 658 பக்கங்களுக்கு வந்து தீர்ப்பு எழுதியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. அதாவது 658 பக்கங்களுக்கு தீர்ப்பு எழுதின நீதிபதி வந்து அந்த அளவுக்கு வந்து பொறுமையாக வந்து விசாரித்து ஒவ்வொரு சாட்சியாக வந்து விசாரித்து ஒவ்வொருத்தரும் சாட்சியை வந்து இதில் வந்து எல்லாமே வந்து பதிவு பண்ணி எல்லாமே அது எது வந்து கரெக்டு சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்து இதில் வந்து அந்த அளவுக்கு வந்து பார்த்து இதில் வந்து அந்த தீர்ப்பு வழங்க இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய விஷயம். 658 பக்கங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களை வந்து இந்த தீர்ப்பு வந்து எப்படின்னா இந்த குற்ற செயல்களில் ஈடுபட்ட அந்த 9 பேருக்குமே விதவிதமான தண்டனைகள். இல்லை, எனக்கு அதில் ஒரு டவுட் சார். என்னன்னா இப்போ A1 குற்றவாளிக்கு வந்து 4 ஆயுள் தண்டனை சொல்லியிருக்காங்க. ஆனால் A2க்கு 5 ஆயுள் தண்டனை சொல்கிறாங்களே, இது எப்படி சார்? அந்த வித்தியாசம் எதனால வருது சார் தீர்ப்பு? வித்தியாசங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலர் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வழக்குகள் இருக்கும். 8 பெண்கள் வந்து இது பண்ணியிருக்காங்க, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 8 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணாக இருக்கலாம், 2 பொண்ணாக இருக்கலாம், 3 பொண்ணுங்களை வந்து ஏமாத்திருக்கலாம். ஸோ இது வந்து அந்த எத்தனை பேர் வந்து ஏமாத்திருக்கிறாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி கூட வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை வந்து தீர்ப்பு வந்து வழங்கப்பட்டிருக்கலாம். இந்த தீர்ப்புலையே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு விஷயம் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு தகுந்த மாதிரி நிவாரணமும் வந்து வழங்கப்பட்டிருக்குது. கண்டிப்பா. எப்படின்னு சொன்னா ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா பனிஷ்மெண்ட்டும் கொடுத்துருக்காங்க, சாகும் வரை ஆயுள் ஒன்று. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஃபைனும் போட்டிருக்காங்க இந்த கேஸ்ல. மொத்தமா 85 லட்சம் போட்டிருக்காங்க போல. 85 லட்சம். இதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு 15 லட்சம் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால வந்து அந்த பொண்ணுக்கு வந்து 15 லட்சம். அடுத்து 2 பொண்ணுங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 10 லட்சம் ரூபாய். அடுத்து வந்து இருக்கிற ஒரு பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8 லட்சம் ரூபாய் ஒன்று. இல்லை, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதை பொறுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 85 லட்சம் ரூபாய் டோட்டலாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க. இது ஒரு பக்கம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து எல்லாமே இத்தனை நாள் வந்து பார்த்தீங்கன்னா அது நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து வருது. ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கலர் யூனிஃபார்ம் எல்லாம் வந்து போட்டுக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இல்லை, நானே அடுத்த கேட்கலாம் நினச்சேன் சார். இந்த வழக்கில் இந்த குற்றவாளிகளுக்கு ஜெயிலுக்கு போனால் என்னென்ன கிடைக்கும் சார்? இந்த மாதிரியான குற்றவாளிகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வேலையும் ஜாஸ்தி கொடுப்பாங்க, அதே மாதிரி தண்டனையும் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க. எப்படி அப்படின்னு சொன்னால் இத்தனை நாள் வந்து நம்ம வந்து கலர் யூனிஃபார்ம் போட்டுட்டு அவங்க வந்து இருந்திருக்கலாம், விசாரணை கைதியாக இருக்கும்போது விசாரணை கைதியாக வந்து இருந்திருக்கலாம். இனிமே வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து தனி யூனிஃபார்மு தனி நம்பர் இதெல்லாம் வந்து கொடுத்துருவாங்க. ஜெயிலில் வந்து போனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வந்து வீட்டில் இருந்தால் அப்பா அம்மாவை வந்து ஒரு வேலை சொன்னால் கூட வந்து ஏன் ஒரு தண்ணி குடிக்கிற கிளாஸ் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து வச்சுட்டு ஏமா என்னால் எடுத்து வைக்க முடியாது, நீ தான் எடுத்து வைக்கணும், இல்லை சாப்பிட்ற தட்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா நீ தான் எடுத்து வைக்கணும்னு சொல்லிட்டு அதிகாரம் பண்ணக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் அந்த மாதிரிலாம் ஜெயிலில் வந்து நடக்க முடியாது. அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் போட முடியாது. இந்த மாதிரி யூனிஃபார்ம்னா ஒயிட் அண்ட் ஒயிட், அது கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிப்பா மாதிரி கிடக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பேட்ச் கொடுத்துருவாங்க, ஒரு நம்பர் கொடுத்துருவாங்க. ஒரு ஜெயிலில் வந்து எல்லா விதமான வேலைகளும் இருக்குது. விவசாயம் செய்கிறத முதல் கொண்டு மர வேலைகள் செய்ய முதல் கொண்டு நெசவு தொழில் கூட்டுறது பெருக்கிறது, ஸோ எல்லா வேலைகளும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே செய்யணும். இங்கே வந்து வசதியான வீட்டில் இருந்துட்டு வசதியாக வந்து வாழ்ந்துட்டு
எந்தவித பிரச்சனைகளும் அனுபவிக்காமல் அடுத்தவங்களுக்கு பிரச்சனை கொடுத்துட்டாங்க, எங்கள் சமூகத்துக்கே பிரச்சனை கொடுத்துட்டாங்க. இந்த 7 பெண்களுடைய வாழ்க்கையில் வந்து விளையாடிட்டாங்க. ஆனால் ஜெயிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படிலாம் வந்து இருக்க முடியாது. அவங்களுடைய வேலையை அவங்கவுங்க வந்து செய்யணும். அங்கே ஜெயில் வார்டன் வந்து கொடுக்குற வேலைகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க செஞ்சுதான் ஆகணும். நான் செய்ய முடியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இது மாதிரி வழக்குக்கு போனா உள்ள ரொம்ப டார்ச்சர் ஹெவியா இருக்கும். ரொம்ப வேலைகள் வந்து கைதிகள் மேலே வேலைகள் வந்து ஜாஸ்தி கொடுப்பாங்க. வேலைகள் வந்து கொடுக்குறாத ரிகரஸ் இம்ப்ரெசன்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கடுமையான தண்டனை அப்படின்னா கடுமையான வேலைகளும் அங்கே வந்து கொடுப்பாங்க. கொடுக்கறத விட மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு நாள் சம்பளமும் கொடுப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு நாள் 300 சொல்கிறாங்க. ஒரு நாள் 300 ரூபான்னு சொல்லிட்டு வந்து இப்போ வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து 20% வந்து பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு வந்து கொடுக்கணும், மீதி இருக்கிறது தான் அவங்க கையில் கொடுக்கணும் அப்படின்றதெல்லாம். இவங்களாம் வந்து எதுக்கு நான் இந்த 300 ரூபா வந்து சம்பளம் கொடுக்குறாங்கன்னா வேலை செய்கிறாங்க, அந்த வேலைக்கு உண்டான சம்பளம் அங்கே வந்து கொடுக்குறாங்க. அந்த சம்பளம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாகிற வரைக்கும் அங்கேயே இருந்தது அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இதில் தான் இருக்கும். இப்போ சில பேர் வந்து ஜெயிலில் இருந்து வெளியில் வந்துட்டாங்கன்னா அப்போ அவங்க சம்பளம்லாம் வந்து அவங்ககிட்ட கொடுத்து அனுப்புவாங்க. இதுதான் வந்து கிரிமினல் கேசஸில் இருக்கிற நடைமுறை. இப்போது இந்த கேஸில் பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியாவே வந்து பார்த்திங்க அப்படின்னா உற்று நோக்கிட்டு இருக்கிற ஒரு வழக்கு. பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மரண அடின்னு கூட சொல்லலாம். இனிமே பெண்கள் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். ஆனால் சார் இப்போ இந்த வழக்கில் வந்து ரொம்ப நாளாக பேசப்பட்டது ஒரு முக்கிய குற்றவாளி மறைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாள் துணை சபாநாயகருடைய பையன் இதில் வந்து ஈடுபட்டிருக்கு, அவர் தான் முக்கியமான குற்றவாளி, ஆனால் தப்பிக்க விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார். எந்த அளவுக்கு உண்மை சார்? இல்லை, விசாரணை செஞ்சுருக்காங்கல்ல, அதாவது வந்து விசாரணையின் அடிப்படையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இல்லை அந்த குற்றம் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் பின்புலம் இருந்தனால தான் அந்த குற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறது ஆரம்பத்திலே தெரிஞ்ச ஒன்று. இல்லை, முதல்ல வந்து தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் போலீஸ் சிபிஐ எல்லாம் வந்து விசாரணை செஞ்சு எல்லாமே பண்ணியிருக்காங்க. இதில் அரசியல் பின்புலம் இருக்கிறவங்க கூட இதில் வந்து அரெஸ்டாக இருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அது நான் யாருன்றதை பேர் சொல்ல நான் விரும்பலை. எதுக்கு நம்ம வந்து அதெல்லாம் வந்து சொல்லணும், தேவையில்லை. ஆனால் அரசியலில் இருக்கிறவங்க கூட பின்புலம் இருக்கிறவங்க கூட இதில் வந்து தண்டனை அனுபவிச்சிருக்காங்க. இப்போ தண்டனை அவங்க மேலக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஒரு கட்சின்னு மட்டும் சொல்ல முடியாது. கண்டிப்பாக சார், மீண்டும் மற்ற நிகழ்வோடு சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம்.